ஹாய் மக்களே, வணக்கம். நேற்று நான் ஒரு இன்சிடெண்ட் பார்த்தேன். அதாவது நான் நேரில் பார்த்துட்டு நான் பகிர்ந்துக்கிறேன். நேற்று நான் எங்கள் வீட்டிலேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஒரு குப்பை வண்டி ஒன்று நின்றுச்சு. பீக் ஹவர்ஸ் ஸ்கூல் டைமில் ஒரு குப்பை வண்டி நின்றுச்சு. அந்த குப்பை வண்டியில் ஒரு 3 லேடிஸ் குப்பையை கொடுக்குறாங்க. அவங்களோட குப்பையை அவங்க மூக்கை மூடிக்கிட்டே அந்த கையில் அவங்கக்கிட்ட குப்பை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அந்த குப்பையை 2 கையால் வாங்கி அந்த வண்டியில் கொட்டுறாரு. நம்ம குப்பையை நம்மளே மூக்கை மூடிக்கின்னு அந்த குப்பையை கொடுக்குறோம். ஆனால் நம்ம குப்பையை அவங்க அசால்ட்டாக வாங்கி அந்த வண்டியில் கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில மக்கள், அதாவது நான் எல்லா மக்களையும் சொல்லலை, ஒரு சில மக்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சானிட்டரிஸ் ஒர்க்கர்ஸ் நம்ம குடும்பத்தில் ஒன்றா நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் எப்படி அழுக்கு துணியோ இல்லை ஒரு அழுக்கான பொருள், டஸ்ட்பின், வேஸ்டேஜ் இதெல்லாம் நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்காக எவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி நமக்கு ஒரு டஸ்ட்பினில் போடுறோமோ, அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க வீட்டு க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டு வேலையை சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. வீட்டு வேலைன்றது நம்மளோட கழிவுகளை தான் அவங்க சுத்தம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சல்யூட். முக்கியமாக இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே செஞ்சிட கிடையாதுங்க. நானே இதை மாதிரி நான் செய்யவே மாட்டேன். ஆனால் ஒரு நாள் மழை டைமில் அவங்க அந்த சாக்கடையில் மனித கழிவுகளெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. மழை டைமில் நான் போகும்போது அப்போது நான் என்ன அறிஞ்சு இப்படி பண்ணுறவங்களுக்கு நான் முக்கியமாக சல்யூட் பண்ணுறேன். இது என்னென்னா, நேற்று ஒரு குப்பை தொட்டி, ஒரு குப்பை வண்டி போகும்போது அங்கே இருக்கிற 2 லேடிஸ், ஒரு மக்கள்லாம் அவங்களோட நோஸை மூடிக்கிட்டு இந்த குப்பையை ஒரு கையால் எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. அவங்க அந்த 2 கையால் வாங்கி குப்பை தொட்டியில் கொட்டுறாங்க. பட் நம்ம குப்பையை நம்மளாலேயே தொட முடியலன்னா நம்ம குப்பையை எப்படி அவங்க 2 கையால் வாங்கி கொட்டுறாங்கன்னா அவங்க தொழில், அவங்க செய்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள மதிக்கணும். ஒரு சில மக்கள் அவங்கள மதிக்கிறதே கிடையாது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிருப்பீங்க, அவ்வளோ குப்பை இருந்துச்சு, எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாரிட்டு ஓரம் வச்சுருந்தா கூட அவங்க எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஆனால் அது அப்படியே எதுவுமே வாரல, நீங்கள் எதுவுமே வாராமலேயே குப்பையை ஓரம் தள்ளி வச்சிடுறீங்க. அவங்க அதை கையை வச்சு அள்ளி வாரிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 20 ரூபாய்